வெல்கம் டு டேஸ்டி ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் பண்ண போகிறோம். அதற்கு தேவையான பொருட்களும் செய்யும் விதத்தையும் இப்போ பார்க்கலாம். 1.5 கிலோ சிக்கன் டாய்ஸ் எடுத்திருக்கேன், ஸ்கின் ஆன், 2 முட்டை, ஐஸ் வாட்டர், கோழியை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய், 1.5 கப் மைதா மாவு, 1/4 கப் சோள மாவு, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சாய் சாஸ், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் ஆனியன் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ். இப்போ செய்யும் முறையை பார்க்கலாம். இந்த கோழி கூட 2 முட்டை, soy sauce, chili sauce, pepper, உப்பு, onion powder, garlic powder, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பவுலில் 1/2 கப் மைதா மாவு, அது கூடவே 200 ml கிட்ட ஐஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்டில் இருக்கணும். நம்ம எதுக்காக ஐஸ் வாட்டர் சேர்க்குறோன்னா அப்போ தான் கோழி ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு பிளேட்டில் மைதா மாவு, அது கூடவே சோள மாவு, கொஞ்சம் garlic பவுடர், கொஞ்சம் ஆனியன் பவுடர், ஒரு சிட்டிகை உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேரினேட் பண்ணியிருக்கிற சிக்கன் டாய்ஸ் எடுத்து இந்த பேட்டரில் முன்னுக்கும் பின்னாடியும் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு தேய்ச்சி விட்டுக்கலாம். அதை எடுத்து இந்த ஃப்ளாம் மிக்ஸில் சேர்த்து எல்லா இடத்துலையும் இந்த ஃப்ளாம் மிக்ஸ் படுற அளவுக்கு தேய்ச்சி விட்டுடலாம். அப்புறம் எக்ஸஸ் ஃப்ளாவை நம்ம டஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். இன்னொன்று அதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன்.
இதே மாதிரி மிச்சம் இருக்கிற கோழியும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் லோ டு மீடியம் ஹீட்டில் நான் இந்த கோழியை பொரிச்சு எடுக்க போகிறேன். கோழியை ஒரு பக்கத்துக்கு முதல்ல 5 நிமிஷத்துக்கு பொரிச்சு எடுக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து திருப்பி போட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணலாம். அதே மாதிரி 5 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். மொத்தம் நம்ம 15 நிமிஷத்துக்கு இந்த கோழியை லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த கோழி நல்லா வெந்திருக்கான்னு தெரியறதுக்கு நீங்கள் ஒரு ஃபாக் எடுத்து இந்த கோழிக்கு நடுவில் குத்துனீங்கன்னா நல்லா டீப் ஈனாக போணுச்சுன்னா கோழி நல்லா வெந்திருக்கு. அது டீப் ஈனாக போகாமல் பாதியிலே வந்து உங்களுக்கு ஹார்டாக இருந்ததுன்னா கோழி வந்து நடுவில் நல்லா வேகலைன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த கோழியை எண்ணெயில் பொரிச்சு எடுங்க. அவ்வளவுதான், கிறிஸ்பியான ஃப்ரைட் சிக்கன் தயாராகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் டேஸ்டி ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.